இன்றைய தியானம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தாவீது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என்று ஆரம்பிக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரித்து, துதித்து, ஆராதித்து, போற்றி, புகழ்ந்து, மகிமைப்படுத்துகிற குணாதிசயம் தாவீதினிடத்திலே கர்த்தர் கண்டார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு விருப்பமில்லாத தவற செஞ்சிட்டு தீர்க்கதரிசியின் மூலமாய் உணர்த்தப்பட்டாரோ, அதை காட்டிலும் மேலாக கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை சரண்டர் பண்ணின ஒரு தேவ மனுஷன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என்று எழுதுகிறார். பிறகு, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இந்த காலையிலே தாவீதை போல நானும் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என்னை நீர் குணமாக்கும்னு ஜெபிப்பீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிற நம் ஒவ்வொருவரையும், என்னையும் உங்களையும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் குணமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 6 சங்கீதம் 2 தாவீது எழுதுகிறார், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இதே லிட்ரலாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நானும் கூட பலனற்று போயிருக்கிறேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள்லாம் நடுங்குகிறதுன்னு சொல்லி ஜெபிக்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இந்த நாளிலே தாவீது கர்த்தரிடத்தில் என்ன சொன்னார்? என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். எழுத்தின்படியே பலனற்று போயிருக்கிற சகோதரனே, சகோதரிய, வாலிப பிள்ளைகளே, பெரியோரே, கர்த்தருடைய ஊழியக்காரிகளே, தாவீதுக்கு இரக்கமாயிருந்து தாவீதை பலனால் எடைக்கட்டி தாவீதுக்கு குணத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். 51 சங்கீதம் 8 தாவீது எழுதுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அப்போ அவருடைய வியாதிக்கு, அவருடைய பலவீனத்துக்கு காரணம் என்னன்றத அவருடைய வார்த்தையிலே அவர் வெளிப்படுத்துகிறதை இந்த சங்கீதத்திலே நம்ம பார்க்கலாம். என்னுடைய எலும்புகள் எல்லாம் களி கூறணும்னா, அப்பா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது கர்த்தாவே நீர் நொறுக்கின எலும்புகள், என் எலும்புகள் களி கூறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் செஞ்ச பாவத்தை நிமித்தம் ஒருவேளை நான் பலவீனப்பட்டு போயிருப்பேன், ஆனால் தாவீதை போல இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன்னு சொல்லுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு குணத்தையும் சுகத்தையும் தருவார். 103 சங்கீதம் 3-4 ஆகிய வசனத்திலும் தாவீது எழுதுகிறார், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் தேவன் நம் ஒவ்வொருவருடைய தேவனாய் இந்த காலையிலே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார், நம்மை குணமாக்க வந்திருக்கிறார், நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்க வந்திருக்கிறார், நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்திருக்கிறார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்ட வந்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 118 சங்கீதம் 18 சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போ கர்த்தர் தாவீதை வெகுவா தண்டிச்சிருக்கிறார், ஆனாலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு என்னையும் உங்களையும் அப்படி அநேக தவற்றின் நிமித்தம், நம்முடைய குறைகள் நிமித்தம், குற்றத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், மீறுதல்கள் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம்
வெகுவாய் தண்டித்திருக்கிறார். ஆனால் நம்மளை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. நம்முடைய காயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நம்ம அப்படியே நமக்கென்று ரிசீவ் பண்ணிக்குவோம். நம்ம ஜெபிப்போம். 147 சங்கீதம் 3 சங்கீதக்காரன் எழுதுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்திலே நொறுங்குண்டு போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்களை குணமாக்குகிறவராய் இந்த காலையிலே உங்கள் பக்கத்திலே வந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். யாத்ராகம் 15:26 இந்த வசனத்தின்படி அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 30:2 தாவீது சொன்ன அந்த வார்த்தை இந்த காலையில நாங்கள் அறிக்கை செய்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நாங்கள் இந்த காலையில் கூப்பிடுகிறோம். யார் யார் சிக் பெட்ல இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, வேதனையான மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிறார்களோ, ஏசப்பா, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை குணமாக்குவீராக. தன் சொந்த பாவத்தினால் ஒருவேளை பலவீனப்பட்டு அப்பா என்னை மன்னியோன்னு கதறுவாங்களானா, ஏசப்பா நீங்க அவங்க ஜெபத்தை கேளுங்க. தாவீதுக்கு இறங்கினவர், அவங்களுக்கு இறங்குங்க. எசேக்கியாவை போல ஆண்டவரே சுவர்புறமா ஒருவேளை திரும்பி அழுதாங்கன்னா அவங்க விண்ணப்பத்தை கேளுங்க. அவங்க கண்ணீரை கண்டு அவங்கள குணமாக்குங்க. ஆயுசுனால கூட்டி கொடுங்கப்பா. எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நீரே பரிகாரியாகிய கர்த்தராயிருந்து ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.